கேவலப்பட்டு ஐயா அதுக்கப்புறம் 52 வயசுக்கு அப்புறம் அதுவே பழகிடும். அந்த மாதிரி ஐயா மோடி 2020 ஆகுமா இல்லைன்னா 47 67 87 நீ இப்படியே போய்கிட்டே இருப்பா, உன்னை நம்பி நாங்கள் ஓட்டு போட்டுக்கிட்டே இருப்போமா? இந்த நாட்டுக்கு வேறு என்ன நன்மையை ஐயா செஞ்சிருக்கார்? ஏதாவது ஒண்ணு நரேந்திர மோடி செஞ்ச சாதனை திட்டம்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா? எல்லா வீட்டுக்கும் கழிவறை கட்டி கொடுக்குறேன்னு ஒரு திட்டம். அந்த கழிவறை கொடுக்கிற திட்டத்துல லஞ்சத்தை வாங்கிட்டு தான் கழிவறையை கட்டி கொடுக்குறாங்க. யாராவது மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, லஞ்சம் வாங்காம என் வீட்டுக்கு அவன் கழிவறை கட்டி கொடுத்துட்டான் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? வீடு கட்டுற திட்டம் அதுல லஞ்சம், எல்லாத்துலயும் லஞ்சம் ஊழலை வாங்கி கொளுத்து தின்கின்ற இவர்கள் லஞ்சத்தை ஒழிப்போம், ஊழலை ஒழிப்போம். பாஜக லஞ்சம் வாங்காது. அண்ணாமலையும் ஐயா மோடி அவர்களும் அடிக்கடி சொல்லுவாங்க, நாங்க பாரத தாயின் புதல்வர்கள், நாங்க யாருக்கிட்டையும் கை நீட்டி காசு வாங்கினது இல்ல, நாங்க லஞ்சம் வாங்க மாட்டோம் அப்படின்னு பேசுறாங்கல்ல. இவர்கள் லஞ்சம் வாங்கலையா? 6500 கோடி தேர்தல் பத்திரத்துல லஞ்சமாக வாங்கிய பணம். லஞ்சத்தை நேர்மை ஏன் அது வழியை மறைச்சுக்கிட்டு இருக்காங்க? என்ன மக்கள் வரக்கூடாதுன்னு மறிக்கிறாங்களா? வாகனம் வரக்கூடாதுன்னா வாகனம் இருச்சுக்கிற வாகனத்தை விடலாமே, இருச்சுக்கிற வாகனத்தை விடலாமே. யாரையும் உள்ள விடாம எல்லாத்தையும் அங்கேயே தடுத்து நிறுத்திட்டு அப்ப யாருக்குன்னு பேசிட்டு இருக்க போறோம்? அதெல்லாம் தொந்தரவு பண்ண முடியாது. இருச்சுக்கிற வாகனத்தில் வரவங்கள விட்டுலாம். கார் பெரிய வண்டி வந்துச்சுன்னா சொல்லலாம். அப்போ இங்க ஐயா மோடி அவர்கள் நாங்க கையில லஞ்சம் வாங்க மாட்டோம், ஊழல் செய்ய மாட்டோம்னு இங்க பேசிட்டு தேர்தல் பத்திரத்தில் 6500 கோடியை வாங்கியிருக்கீங்களே, அது யார் வீட்டு காசு? கார்பரேட் நிறுவனங்கள்ட்ட. இதே ஸ்டெர்லைட், இந்த வேதாந்தா நிறுவனம் எங்களுடைய தூத்துக்குடி மக்களை ஒட்டுமொத்தமாக புற்றுநோய் கூடாரமாக மாற்றிய அந்த ஸ்டெர்லைட் ஆலை, அந்த வேதாந்தா நிறுவனத்திட்ட 350 கோடி பாஜக காசு வாங்கியிருக்கு. எதுக்கு வாங்கியிருக்கீங்க? தேர்தல் பத்திரத்தில் வேதாந்தா நிறுவனத்துக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? லாட்டரி மாட்டின்னு லாட்டரி வித்துட்டு இருந்த திருட்டு பைய அவன்கிட்ட 1000 கோடி ரூபாய் காசை இந்த பாஜக வாங்கியிருக்கு தேர்தல் பத்திரத்தில். எதுக்கு வாங்கியிருக்க? எது லாட்டரி விற்கிறவனுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவன் லாட்டரி வித்ததுனால நாட்டுக்கு பொருளாதார வளர்ச்சி வந்துருச்சா? அவன் லாட்டரி வித்ததுனால இங்க விவசாயம் செழிச்சிருச்சா? அவன் லாட்டரி வித்ததுனால இங்க எல்லாமே மாறிடுச்சா? கல்வி தரம் மேம்பட்டுச்சா? மருத்துவத்தின் தரம் மேம்பட்டுச்சா? அதுக்கு நீ பணத்தை கொடுக்கணும்ல. லாட்டரி மாட்டின் லாட்டரி வித்து சம்பாதிச்ச காசுங்க, அதுல 1000 கோடி அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டியதானே? ஏன் பாஜகங்கிற தனிப்பெரு கட்சி கொடுக்கணும்? வேதாந்தா ஸ்டெர்லைட் நிறுவனம் நாங்க பாதிக்கப்படுறோம், வெள்ளத்துல பாதிக்கப்படுறோம். அப்ப எங்களுக்கு நிவாரணம் கொடுக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு 350 கோடி கொடுக்க வக்கற்ற இந்த வேதாந்தா நிறுவனம் ஒரு அரசியல் கட்சி பாஜகவுக்கு ஏன் 350 கோடி கொடுக்கணும்? அதுதான் லஞ்சம். ரோடு போடுறதுக்கு கான்ட்ராக்டுக்கு நம்ம எப்படி காசு கொடுக்குறோமோ, கான்ட்ராக்ட் போடுறவங்க சொல்லுவாங்கல்ல, நான் அந்த ரோட்டை போட்டு கொடுத்துறேன், எனக்கு இவ்வளவு கமிஷன் கொடுன்னு. அந்த கமிஷனை நேரடியா தேர்தல் பத்திரத்தில் இந்த பாஜக வாங்கியிருக்கு. நாட்டை பாதுகாப்பாரு மோடின்னு பேசுறான். நாட்டை அவர் எங்க பாதுகாத்திருக்காரு? 2019 புல்வாமா தாக்குதல் நடக்குது, 49 சிஆர்பிஎஃப் வீரர்கள் கொல்லப்படுறாங்க. அவங்க கொல்றதுக்கு முன்னாடியே அந்த மாநிலத்தை ஆண்டுகிட்டு இருந்த ஆளுநர் நாட்டின் பிரதமருக்கு சொல்லியிருக்காரு புல்வாமால தாக்குதல் நடக்க போகுதுன்னு. ஆனால் வேடிக்கை பார்த்துட்டு தேர்தலுக்காக வாய்மொழி அமைதியாக இருந்த நாட்டின் பிரதமர் ஐயா மோடி, நாட்டின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், பாதுகாப்புத்துறை அமைச்சர், இவங்க எல்லாரும் வாய்மொழி அமைதியா இருந்ததுனால 49 வீரர்கள் செத்து போயிட்டான். அந்த 49 வீரர்கள் செத்து சரியா 3 மாசத்துல அவனுக்கு 90வது நாள் காரியம் கூட முடிஞ்சிருக்காது. அந்த 90வது நாளுக்குள்ள பாகிஸ்தானை சார்ந்த ஒரு நிறுவனத்திலிருந்து 350 கோடி பாஜக தேர்தல் பத்திரத்தில் வாங்கியிருக்கு. விவேக் கிட்ட கேட்கிற மாதிரி, அப்ப நீ காட்டியும் கொடுக்குற கூட்டியும் கொடுக்குறியா தானே கேட்க தோணும். உன்னுடைய ராணுவ வீரர்கள் 49 பேர் செத்து இருக்கான், அவனை காப்பாற்ற துப்பு இல்ல. ராணுவத்துல புதுசாக அக்னி பாத்துன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ராணுவத்துல ஏற்கனவே இருக்கிறவனை காலி பண்ணி 4 வருஷத்துக்கு ஒரு தடவை சுழற்சி முறையில மாத்திக்கிட்டே இருப்பேன்னு ராணுவ வீரர்களை நீ மாத்துற. அந்த அக்னிபாத் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இதுவரைக்கும் நாடாளுமன்றத்துல நம்ம அண்ணன் சின்ராஸ் ஏதாவது பேசி நீங்க கேட்டது உண்டு? அது என்னன்னு தெரியுமா? அக்னிபாத்னா என்ன திட்டம்னா அண்ணன் சின்ராஸுக்கு தெரியுமா? முதல்ல புதிய நாடாளுமன்ற கட்டடம் கட்டியிருக்கிறது அண்ணன் சின்ராஸுக்கு தெரியுமா? இல்ல இப்ப படிக்கிறார்ல, களத்துல நிக்கிறார்ல, அவருக்காவது தெரியுமா அக்னிபாத் திட்டம்னா என்னன்னு? அக்னிபாத் திட்டத்தை குறித்து அந்த வேட்பாளரை பேச சொல்லுங்க, நான் அப்படியே இறங்கி போயிடுறேன். அவரை கூப்பிட்டு பேச சொல்லுங்க. இதே இடத்துல அக்னிபாத் திட்டத்துல ராணுவ தளவாடங்கள் தயாரிக்கிறதா தனியாருக்கு கொடுக்குறான், ராணுவத்துக்கு ஆள் எடுக்கிறதா தனியாருக்கு கொடுக்குறான். இது நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது. அதை தனியார்கிட்ட கொடுத்தா நாளைக்கு அவன் வெளிநாட்டுக்காரன் போட்டு கொடுக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? நீ பாஜக நாட்டை ஆள்ற மோடி அவரே 49 சிஆர்பி வீரர்களை காட்டி கொடுத்து கொலை செய்ய வச்சிருக்காரு. அவர் எப்படி இந்த நாட்டை பாதுகாப்பாரு? ராணுவ ரகசியங்களை எப்படி பாதுகாப்பாரு? ஒன்னும் இல்ல, ரஃபேல் போர் விமான கோப்புகள், ரஃபேல் போர் விமானம் வாங்கினதுல அதுல ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கோப்புகள் எங்கன்னு நீதிமன்றம் கேட்குது. கோப்புகள் காணாம போச்சு. 8 அடுக்கு பாதுகாப்பு கொண்ட மத்திய அரசனுடைய துறை அலுவலகத்துல இவன் ஒரு பத்திரத்தை
ஒரு டாக்குமெண்ட் அவனால காப்பாற்ற முடியல, கோப்புகள் காணாம போச்சுங்கிறான்னா இவனை நம்பி எப்படி நாட்டை கொடுக்க முடியும்? நாளைக்கு இந்தியாங்கிற நாடு காணாம போச்சு நீங்க கேட்டீங்கன்னா நான் என்னங்க பண்றது? யாரோ திருடிட்டு போயிட்டாங்கம்மா. நாட்டை ஆளுகின்ற பிரதமர் ஐயா மோடி தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் கூறு போட்டு வித்துக்கிட்டு இருக்காரு. வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்க வந்து இயற்கை வளங்களை எடுத்துக்கங்க, இங்க இருக்கிற நீரை எடுத்துக்க, இங்க இருக்கிற மின்சாரத்தை பயன்படுத்திக்க, எங்களுடைய மனித ஆற்றலை பயன்படுத்தி எங்க ரத்தத்தை உறிஞ்சி அதை நீ காசாக்கிக்க. ஆனா அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, எனக்கு கமிஷனை கொடு. அந்த இன்டர்நேஷனல் புரோக்கர் வேலையை நரேந்திர மோடி பார்த்துக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டில் பார்க்கறதுக்கு ஐயா கலைஞர் கருணாநிதி ஒன்று பெத்து போட்டு போயிருக்காருல்ல, அவர் இங்க பார்த்துக்கிட்டு இருக்காரு தமிழ்நாட்டில். டெல்லியில விவசாயிகள் போராடுறாங்க, அந்த போராட்டத்தை சர்வாதிகாரம் கொண்டு அடக்குகிறார்கள். யாரு? ஐயா ஸ்டாலின் சொல்றாரு, பாசிச பாஜக சர்வாதிகாரம் கொண்டு அடக்குது. அந்த விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்று நீங்கள் உடனடியா வேலை செய்யணும். ஆமா, அவன் செய்கிறான், அவன் பாசிஸ்ட் தான், அவன் சாவனிஸ்ட். ஐயா மோடி அவர்கள் அடக்குமுறை செய்கிறார், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா நீங்க என்னங்க ஐயா பண்றீங்க? திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யாறுல போராடிய விவசாயிகள் மீது 7 பேர் மீது குண்டாஸ் வழக்கு போட்ட இந்த அரசாங்கம் சொல்லுது அவர்களை பார்த்து பாசிஸ்ட். முதல்ல ஓ முதுக திரும்பி பாரு. நீ எங்க விவசாயிகளை மதிக்கிறது இல்ல. விவசாயிகள் எங்களுக்கு சிப்காட் தொழிற்சாலையை விட எங்களுக்கு விவசாய நிலம் முக்கியம்னு விவசாயிகள் போராடுறான். அந்த விவசாயிகளுடைய குரலை கேட்க வக்கற்ற ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நீங்க எப்படி அடுத்தவனை குறை சொல்றீங்க? இதே விவசாயிகள் பரந்தூர்ல விமான நிலையம் வேண்டான்னு போராடுறான். 5000 ஏக்கர் நீ எடுக்கிறங்கிற 5000 ஏக்கர் விவசாய நிலங்களை மறுபடியும் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர் மண்டையில உருவாக்க முடியும்? இல்ல அவர் கூட இருக்கிறாரு ஏவா வேலு சறுக்கு பாரு, அவர் மண்டையில உருவாக்க முடியுமா? எங்க போய் உருவாக்கும் 5000 ஏக்கர் விவசாய நிலத்தை? ஒரு விவசாய நிலத்தை உருவாக்குவதற்கு எங்கள் தாத்தன் காலத்து பூட்டன் காலத்துல இருந்து எவ்வளவு உழைச்சிருப்பான். நீ என்னமோ இன்னைக்கு வந்து ஏர்போர்ட் கட்டுற, எனக்கு விவசாய நிலம் வேணும். ஏன் விவசாய நிலத்தில் விட்டாதான் ஏர்போர்ட் நிற்குமா, ஃபிளைட் அங்கே தான் இறங்குமா? இந்த கேள்விக்கு உங்க பதில் சொல்லுவாங்களா? விவசாய நிலத்தை அழித்து நீ ஏன் ஏர்போர்ட் கட்டுற? ஏற்கனவே மீனம்பாக்கத்தில் ஏர்போர்ட் இருக்கு, அந்த ஏர்போர்ட்ல இறக்குறதுக்கு விமானம் இருக்கா? உனக்கு இந்த நாட்டுக்கு இங்க கேட்டா அண்ணாமலை, இந்த பாஜக காங்கிரஸ்ல இருக்கவன் திமுக இருக்கவன் எல்லாரும் ஒரே மாதிரி பேசுவான். வளர்ச்சிக்கு எதிராக பேசுறீங்க, வளர்ச்சிக்கு எதிராக பேசுறீங்க. எதிராக வளர்ச்சி? இந்தியாவுக்குன்னு சொந்தமா விமானம் இருந்துச்சு, இந்தியன் ஏர்லைன்ஸ் வச்சிருந்தாங்க, அதையே இப்ப வித்துட்டான். அதை வித்துட்டு இன்னைக்கு இந்தியாவுக்கு சொந்தமாக ஒரு விமானம் இல்லை. உலகத்தையே நாங்க திரும்பி பார்க்க வைக்க போறோம் வல்லரசுன்னு பேசுறாங்க. இந்த நாட்டுக்கென்று ஒரு சொந்த விமானம் இல்லை. அப்புறம் எதுக்கு விமான நிலையம்? வெளிநாட்டு நிறுவனங்கள் பன்னாட்டு முதலாளிகள் அவங்களுடைய சரக்குகளை இங்க கொண்டு இறக்குமதி பண்றதுக்கு, இங்க இருந்து ஏற்றுமதி பண்றதுக்கு நாங்க ஏன்டா எங்க விவசாய நிலத்தை கொடுக்கணும்? அதை ஐயா ஸ்டாலின் பேசுவாரா? விவசாயிகளை ஆளை குளிதோண்டு புதைச்சிட்டு நீங்க யாருக்கு ஐயா நீங்க ஆட்சி நடத்த போறீங்க? இந்த மண்ணும் மக்களும் விவசாயம் இல்லைன்னா, இந்த மண்ணும் மக்களும் இங்க நீர் இல்லைன்னா எப்படி வாழுவான்? இது ஐயா ஸ்டாலினுக்கு தெரியுமா? எதுக்கு எடுத்தாலும் இப்ப சமீபத்தில் பழமொழி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாராம். மறுபடியும் பழைய குருடிக்கு அதாவது தொடடின்னு ஐயா ஸ்டாலின் பழமொழி எப்படி தெரியுமா சொல்லுவாரு? மதில் மேல் பூனைன்னு சொல்ற பதிலா பூனை மேல மதிலும் பாரு, லாரியில தண்ணி எடுத்துட்டு போறாங்க பதிலா தண்ணியில லாரி ஏத்திட்டு போறாங்க பாரு. அப்படிப்பட்ட நபர் தான் ஐயா மு.க. ஸ்டாலின். அவரு இப்ப மறுபடியும் சொல்ல ஆரம்பிச்சார், ஃபேன் எரியுது, எரியுதடி மாலா ஃபேனை போடா. யாரு? ஐயா ஸ்டாலின். எங்களுக்கு வயிறு எரியுதுயா ஐயா, உங்க ஆட்சிக்கு கீழே வாழ முடியாம எங்களுக்கு வயிறு எரியுது. அவர் சொல்ற சும்மா கிண்டலுக்கு சொல்றது. எந்த ஆட்சியும் ஒழுங்கா செய்யறது இல்லை, எந்த திட்டத்தையும் சட்டத்தையும் ஒழுங்கா போடுறது இல்லை ஐயா மு.க. ஸ்டாலின். ஐயா மு.க. ஸ்டாலின் மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம், மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம் அப்படின்னு பேசுறாரு. அதை ஒரு புரட்சி திட்டமாக, அது ஒரு பெரிய சாதனையாக ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசி வர்றாரு. யாருக்கு காசையா கொடுக்குறீங்க? கலைஞர் மகளிர் உரிமை தொகைன்னு பேர் வைக்கிறதுக்கு உங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? காசு உங்க காசா? கலைஞர் கருணாநிதி சம்பாதிச்ச காசா? ஐயா மு.க. ஸ்டாலின் சம்பாதிச்ச காசா? எங்கள் மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து எங்கள் தாய்மார்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்க ஒப்பம் பேர் எதுக்கு வைக்கிற? எதுக்கு உங்க அப்பன் பேர் வைக்கணும்? என் பேங்க் மேனேஜர் கருணாநிதி பேர் வச்சா தான் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணுவேன்னு சொன்னாரா? எதுக்கு உங்க பேரு? விளம்பர அரிப்பு. ஐயா மு.க. ஸ்டாலினுக்கும் அவங்க அப்பாவுக்கும் அவங்க பையனுக்கும் எல்லாருக்கும் சேர்த்து விளம்பர அரிப்பு. எதுக்கு எடுத்தாலும் அவங்க பேர் தான் இருக்கணும், எல்லாத்துலயும் அவங்க பேர், எல்லாத்துலயும் உங்க பேரை போடுறீங்களா? ஐயா இந்த டாஸ்மாக் கடையிலையும் போட்டு விடுங்க, பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க கக்கூஸ் இருக்குதுல்ல அதுல கலைஞர் கக்கூஸ்னு எழுதி வைங்க. யாரு வேணாங்கிறா? உங்க நாடு தானே, எதை வேணா எழுதிட்டு போங்களேன். என்ன ஆட்சி செஞ்சுட்ட நீ? 1000 ரூபாய் கொடுக்கறத இங்க பெருமையா பேசுறாரு ஐயா ஸ்டாலின். அவர் கட்சியில துரைமுருகன் ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு பன்னிக்குட்டி, ஒரு நல்ல அழகான பன்னிக்குட்டி ஒன்ன பெத்து போட்டிருக்காரு. துரைமுருகன், அது பேர் துரைமுருகனோட பையன் கதிரான். அவர் பேசுறாருங்க, மகளிர் கொடுக்குற அந்த 1000 ரூபாய் திட்டத்தை எப்படி தெரியுமா பேசுறாரு? என்ன எல்லாம் பலப்பலன்னு வந்திருக்கீங்க? ஓ ஃபேர் அண்ட் லவ்லி போட்டீங்களா? ஃபேர் அண்ட் லவ்லி போட்டீங்க, காசு வந்துருச்சா? ஸ்டாலின் போட்ட காசு வந்துருச்சா? அதுல ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு வந்து நிக்கிறீங்களா? எங்க வீட்டு தாய்மார்களை பார்த்தா உனக்கு அவ்வளவு கேவலமா இருக்கு. ஏன்னா நம்ம ஆளுங்க யாரும் கோவப்பட மாட்டாங்கல்ல. நம்ம ஆளுங்க எப்படி தெரியுமில்ல, விடுப்பா அவன் தம்பா பேசல அப்படின்ட்டு போயிடுவான். என் தாயை, என்னுடைய சித்திய, என்னுடைய அத்தைய, என்னுடைய பெரியம்மாவை நீ உன் காசுல மேக்கப் போட்டு வந்தாங்க நீ கிண்டல் பண்ற. ஏண்டா நாங்க தரோம், டேய் நாங்க தரோம், இந்தா
உனக்கும் கொப்பனுக்கும் லிப்ஸ்டிக் வாங்கி தரேன், 2 பேரும் நல்லா வாய் நீளமா இருக்கு உதடு, 2 பேரும் தடவிட்டு திரிங்களா ரோட்ல, யாரு வேணாங்கிறா தரவா? அவரு பையன் தான் அப்படி. அது எப்படி எந்த ஸ்லாங்ல தெரியுமா சொன்னா, அதை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு ஒண்ணு தான் ஞாபகம் வந்துச்சு. இந்த ராகவா லாரன்ஸ் ஒரு படத்தில் நடிச்சிருப்பாருல காஞ்சனா, அதுல கேட்பாருல தெரிஞ்சிச்சா எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சா அப்படிம்பாருல, அதே டோன்ல பேசுறான் கதிரானது. அவன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், இப்படி பேசலாமா? பெண்களுக்கு நீ 1000 ரூபாய் இல்லத்தரசியல் கொடுக்கறத இவர் இப்படி பேசுறாரு. அவங்க அப்பா கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம். ஐயோ, இவங்க வைக்கிற பேரெல்லாம் கேட்டோம்னா தலை சுத்தி கீழே விழுந்துடும். அவ்வளவு அருமையா பேரு பையன் திமுக இருக்கவங்க. புதுமை பெண் திட்டம், உங்களை தேடி முதல்வர், மக்களை தேடி முதல்வர், எல்லா திட்டமும் இருக்கும். ஆனா திட்டம் செயல்படுதா? அந்த புதுமை பெண் திட்டத்தை ஐயா துரைமுருகன் விமர்சிக்கிறார். கல்லூரி மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம், அந்த 1000 ரூபாயை வாங்கி நல்ல போனா வாங்கிக்கங்க, நல்ல சிம் கார்டு போட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கங்க, அந்த ரீசார்ஜ் பண்ண காசை வச்சு நல்ல படமா பாருங்க போன்ல. அப்படியும் போர் அடிக்குதா? நைட்ல நைஸா யார்ட்டையாவது பேசுங்க. யாரு? ஒரு அமைச்சர் இங்க இருக்கிற கல்லூரி மாணவிகளை நைட்ல நைஸா பேசு அப்படிங்கிறாரு. நீ அமைச்சர் வேலை பார்க்க வந்தியா இல்ல மாமா வேலை பார்க்க வந்தியா? நம்ம ஆளுங்க கேட்டுக்கணும்ல. நம்ம ஆளுங்க தான் சூடு சொன்னே கிடையாது. 1000 ரூபாய் வந்தா போதும், என் பிள்ளைக்கு 1000 ரூபாய் வந்தா யார்கிட்ட வேணாலும் பேச விடுவியா? என்ன திட்டம்? எதுக்கு அந்த 1000 ரூபாய்? கல்வியை நாங்கள் இலவசமாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் கல்வியை வியாபாரமாக்கி, கல்வியை பெரும் முதலாளிகளுக்கானதை மாற்றி, அவனுடைய வருமானத்திற்காக கல்வியை வியாபாரமா மாத்திருக்கான். நான் கடன் வாங்கி தான் படிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. எங்கள் மாணவிகளுக்கு நீ 1000 ரூபாய் காசு கொடுக்குற, அந்த காசை வைத்து தான் நாங்க படிக்கணும்னா அந்த கல்வியை இலவசமா கொடுக்காதது யாருடைய தப்பு? அரசாங்கத்தினுடைய தப்பு தானே. அரசு நினைத்தால் கல்வியை இலவசமா கொடுக்க முடியும். அரசாங்க பள்ளியில கல்வி இலவசமா இருக்கு, தரமா இருக்கா? தரமான கல்வியை கொடுக்க வக்கற்ற இவர்கள் என்ன முகத்தை வச்சுக்கிட்டு இங்க வாக்கு கேட்க வர்றாங்க? எந்த முகத்தை வச்சுட்டு வர்றீங்க? எல்லாத்திலையும் லஞ்சம், எல்லாத்திலையும் ஊழல். திமுக இங்க சொல்லுது பாஜக 6500 கோடி வாங்கிருச்சு, அங்க பாருங்க அப்படி. ஏன்டா அப்படி கத்துறாங்கன்னு பார்த்தா, இவங்க வாங்கியிருக்காங்க அதே தேர்தல் பாண்ட்ல 650 கோடி. நீ யார்கிட்ட வாங்கின அப்படின்னு கேட்டா, நான் அதே வேதாந்தா கிட்ட, அதே லாட்டரி மாற்றின்ட்ட, இதே மாதிரி தனியார் நிறுவனங்கள்ட்ட இவங்களும் பணம் வாங்கியிருக்காங்க. யார்? திமுகவும். இதை எடப்பாடி பழனிசாமி எடுத்து பேசிட்டு இருக்காருங்க. 2 பேரும் பாருங்க, பெரிய திருடனை பார்த்து சின்ன திருடன் சொல்லிக்கிட்டு இருக்கான், சின்ன திருடனை பார்த்து பெரிய திருடன் கத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு இருக்காரு. சம்பந்தம் இல்லாம இந்த ஆளியா பேசுறாரு அப்படின்னு பார்த்தா, அதிமுக 6 கோடி வாங்கி இருக்கு. இந்த இந்திய நிலப்பரப்பிலேயே இந்த தேர்தல் பத்திரத்தை எதிர்த்து பேசுறதுக்கு தெம்பும் திராணியும் தகுதியும் இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நாங்க சொல்லலாம், தேர்தல் பத்திரத்துல ஒத்த காசு வாங்கல, எங்கள் நாட்டு மக்கள்கிட்ட நாங்கள் பிச்சை எடுத்து காலத்துல நாங்க வந்து நிக்கிறோம். நாங்க பேசலாம், இவங்க பேசலாமா? யாரு ஊழல் பண்ணது, யாரு லஞ்சம் வாங்கினது? லஞ்சம் ஊழலை இங்க வந்து கொண்டு வந்தது ஐயா கலைஞர் கருணாநிதி. நாங்க சொல்லல. அந்த கட்சியில இன்னைக்கு இருக்கிற அண்ணன் நாஞ்சில் சம்பத்தே சொல்லியிருக்காரு. சர்க்காரியா கமிஷனை பத்தி பேசினதுக்கு எல்லாரும் கொந்தளிக்கிறான். சர்க்காரியா கமிஷனை பத்தி அண்ணன் சீமான் பேசிவிட்டார். சர்க்காரியா கமிஷன்ல ஐயா கலைஞர் கருணாநிதியை பார்த்து அந்த கமிஷனுடைய அதிகாரி சொன்னாரு, கேள்வி கேட்கிறாரு கருணாநிதி கிட்ட, ஐயா சர்க்கரைங்க, சர்க்கரையை வந்து எறும்பு தின்றுச்சுங்க, அப்ப சாக்கு மூட்டை இருக்கும்ல அது எங்க, அது கரையா அரிச்சிருச்சுங்க அப்படின்னு ஐயா கலைஞர் கருணாநிதி சொன்னதாக சொல்லப்படுது. அதான் அண்ணன் சொல்லிட்டாரு அப்படின்னா கொந்தளிக்கிறாங்க. எப்படி சொல்லலாம்? திருடன்னு சொல்லிட்டாரு. திமுக இருக்கவனுக்கு என்ன தெரியுமில்ல, என்னதான் செருப்படி வாங்கினாலும் மானரோசத்தோட கொஞ்சம் நாகரிகமா செருப்படி வாங்கணுங்கிறத அவங்க நினைப்பாங்க. ஏன்னா அது வந்து சுயமரியாதை கழகம் இல்ல. அம்மையார் துர்கா ஸ்டாலின் காலில் போய் விழுகிற அந்த சுயமரியாதை கழகம் இருக்குல்ல, அந்த கழகத்தில் இருக்கிறவங்க சொல்றாங்க எப்படி திருடன்னு சொல்லலாம். ஆமா, அண்ணன் சொன்னது தப்பு தான் தம்பி, நான் வருத்தம் தெரிவிக்கிறேன். எங்க அண்ணன் திருடன்னு சொல்லியிருக்க கூடாது. மாண்பு மிக்க மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் ஐயா முத்துவேல் கருணாநிதி என்கின்ற திருடர், அந்த திருடர் இருக்காருல, இரு போட்டுருவோம், திருடர் பெற்று போட்ட புள்ள ஐயா மு.க. ஸ்டாலின் என்கின்ற திருடர், அந்த திருடரின் கூடாரம் இன்னைக்கு தமிழ்நாட்டை ஒட்டுமொத்தமா அழிச்சுக்கிட்டு இருக்கு. சர்க்காரியா கமிஷன்ல ஊழல் செஞ்சாங்கன்னு நாங்க மட்டுமா பேசுறோம்? இன்னைக்கு அந்த கட்சியில நாஞ்சில் சம்பத் சொல்றாரு, ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, வழக்கு போறதுன்னா அவர் மேல போடணும், என் மேல போடக்கூடாது. கருணாநிதி யாருன்னா விஞ்ஞான ரீதியான திருடங்க. நாமெல்லாம் பசிச்சா கடலை செடியை பிடிங்கி கடலையை தின்னுட்டு செடியை தூக்கி ஓரமா போட்டு போயிடுவோம். ஆனா கருணாநிதி கடலையை தின்னுட்டு திருப்பி செடியை ஊடி வச்சுட்டு போயிடுவாரு. விளைய வச்ச விவசாயிக்கு ஒரு நிமிஷம் பதட்டமாயிரும். அப்படி விஞ்ஞான ரீதியாக திருடக்கூடியவர் கருணாநிதினு நாங்க சொல்லல, ஐயா நாஞ்சில் சம்பத் தான் சொன்னார். அப்படி லஞ்சத்தையும் ஊழலையும் தமிழ்நாட்டில் அமல்படுத்தியது இந்த திமுக. இன்னைக்கு லஞ்சம் ஊழலுக்கு எதிராக திமுக பேசுது. நீங்கள் திமுக, நீங்கள் செய்த சாதனை சொல்லி ஓட்டு கேட்கலாம்ல. செய்த சாதனைகள் என்ன? இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இதுவரை நீங்கள் நிகழ்த்தியது. இந்த 3 ஆண்டு காலத்துல மோடி எப்படி 2 கோடி பேருக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பேன்னு சொல்லி ஏமாத்தினாரோ, ஐயா மு.க. ஸ்டாலின் ஆட்சிக்கு வரும் பொழுது 20 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பேன்னு 60 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கணும். கொடுத்திருக்காரா? இப்ப கேட்டா சொல்லுவாரு, நான் துபாய் போயிட்டு வந்தேன்,
ஜெர்மனிக்கு போயிட்டு வந்திருக்கேன், ஜப்பானுக்கு போயிட்டு வந்திருக்கேன், பிரான்ஸுக்கு போயிட்டு வந்திருக்கேன், அங்க இருந்து எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கு அங்க இருந்து தனியார் முதலாளிகள் வருவாங்க அப்படின்னு ஐயா ஸ்டாலின் சொல்லுவார். துபாய்க்கு போனீங்களே குடும்பத்தோட கோடாலித்தனை வாங்குறதுக்கு ஐயா, அங்க குடும்பத்தோட போய் குதூகலமா கூத்தடிச்சு வந்தீங்கல்ல, 6000 கோடி முதலீடு, நீங்க அதுல ஒரு 600 கோடி, ஒரு 6 கோடி, ஆனா வேணா ஒரு 6 லட்சம் முதலீடு யாருக்கு வந்திருக்கு? ஒரு வெள்ளை அறிக்கையை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலினால கொடுக்க முடியுமா? இவ்வளவு பேருக்கு நாங்க வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கோம், இந்த நிறுவனம் இங்க இவ்வளவு முதலீடு செஞ்சிருக்கு, ஏதாவது ஒன்றை இவர்களால் சமர்ப்பிக்க முடியுமா, காண்பிக்க முடியுமா?